அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சுமையாஸ் கிச்சன்ல 11 வகையான பயிர் சேர்த்து ஹெல்த்தியான தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அரிசி உளுந்துன்னு அரைச்சு சாப்பிட்டு வெறுத்து போச்சா? ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா சக்கத்தா இருக்கும். 10 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை, ஆனா மொத்த சத்தும் கிடைச்சிரும். நம்மளோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு இந்த டம்ளரை வச்சுதான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்திருக்கேன். நீங்க உங்க வீட்டுல என்ன கப் யூஸ் பண்றீங்களோ அதை வச்சே மற்ற பொருட்களும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சை பாசி பயிறு, அப்புறம் 1/2 டம்ளர் வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை 1/2 டம்ளர், பட்டாணி பயிறு 1/2 டம்ளர், சோளம் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க உங்க வீட்டுல என்னென்ன பயிர் வகைகள் இருக்கோ அது சேருங்க. என்கிட்ட இது எல்லாமே இருந்தது, அதனால நான் சேர்த்திருக்கேன். இதில் ஏதாவது 1-2 இல்லாட்டியும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அப்புறம் 1/2 டம்ளர் மைசூர் தால் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டம்ளர் பாசி பயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் நிலக்கடலை சேர்த்திருக்கேன். இதில் இருக்கிறத நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி உங்ககிட்ட இல்லாட்டி ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நார்மலாக நம்ம ஆட்டுறதுல நிறைய கார்போஹைட்ரேட் தான் இருக்கும், இதில் நிறைய ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்த்தி. இதை அரிசி உளுந்து மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு ஒரு 3 ஹார்ஸுக்கு முன்னாடி ஊற போட்டால் கூட ஓகே தான். இதை நான் இப்போது நைட்டு 2 மணி இருக்கும் ஊற வச்சேன். ஏன்னா அப்போ தான் என் ஹஸ்பண்ட் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த டைமில் தான் வெளியில் வாக்கிங் போயிட்டு தூங்குகிற டைம். ஸோ நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு ஒரு 2 மணி போல் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து அதை ஆட்டிக்கிறலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து ஆட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஆட்டிட்டு லாஸ்ட் இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வத்தலும் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு நான் அரைச்சி எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். இது இன்னுமே டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக சீரகம் போடலாம், ஆனால் நான் தோசை ஊற்றும் போது போடுவேன். இதில் அரைக்கிறதுக்கு பதிலாக தோசை ஊற்றும் போது அதில் கொஞ்சமாக போடுவேன். இப்போ இந்த ஆட்டின எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு பாத்திரத்தில் தோசைக்கு ஏற்ற மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சீரகம். மஞ்சப்பொடி கலருக்காக, பெருங்காயத்தூள் அண்ட் சீரகம் டைஜஷன் அண்ட் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, தேவையான அளவு. இது கூட உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அவ்வளோதான். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தி. இதில் நிறைய ஹை லெவல் ப்ரோட்டீன் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னியோ இல்லாட்டி கோகனட் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட ஸ்டைலில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.